வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 3x8 டிகோடர் உடைய டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் தான் பார்க்க போறோம். இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா 3x8 டிகோடர் ட்ரூத் டேபிள், அதோட டிசைன், தென் டெஸ்ட் பெஞ்ச், அதோட ரிசல்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டிகோடர் அப்படின்னு என்னன்றதை பார்த்தீங்கன்னா 2x4 டிகோடர்ல பார்த்துருக்கோம். பட் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக நான் கொடுக்குறேன். டிகோடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எனேபிள் சொல்லி ஒரு பின் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பேஸ்ட் ஆன் காம்பினேஷன் இன்புட் லைன்ஸும் அவுட்புட் லைன்ஸும் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்புட் லைன்ஸ் இருக்கும், 8 அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்புட் லைன்ஸ் இருக்கும், 2n அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 3ன்றது என்ன இருக்கிறப்ப நமக்கு 2/3 எவ்வளோ வரும்? 8 வரும். ஸோ 3 இன்புட் லைன்ஸ், 8 அவுட்புட் லைன்ஸ், ஒரு எனேபிள் பின் இருக்கும். எனேபிள் வந்து ஆன் ஆகாம இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் இன்புட் காம்பினேஷன் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து 0 தான் இருக்கும். எனேபிள் ஆன் ஆகிருந்து இன்புட் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்ல ஏதாவது ஒரு அவுட்புட் சிக்னல் வந்து ஹையாக இருக்கும். இதுதான் வந்து டிகோடருடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ 3x8க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம், 8 அவுட்புட் கொடுத்துருக்கோமா. ஸோ எனேபிள் 1 இருக்கிறப்ப 0 இருக்கிறப்ப நமக்கு என்ன y0 வந்து எனேபிள் ஆகுது, 0 இருக்கிறப்ப y1 எனேபிள் ஆகுது, 0 இருக்கிறப்ப y2 எனேபிள் ஆகுது, 0 இருக்கிறப்ப y3 எனேபிள் ஆகுது, 1 இருக்கிறப்ப y4 எனேபிள் ஆகுது, 1 இருக்கிறப்ப y5 எனேபிள் ஆகுது, 1 இருக்கிறப்ப y6 எனேபிள் ஆகுது, மூணுமே 1 ஆகிறப்ப நமக்கு வந்து y7 எனேபிள் ஆகுது. இதுதான் வந்து 3x8 டிகோடருக்கான ட்ரூத் டேபிள் அண்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் இதோட டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங். இதில் வந்து 3 இன்புட் இருக்கும். ஸோ 2 down to 0 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதோடைய இன்புட் பார்த்தீங்கன்னா எனேபிள், ஸோ E கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டு இது 8 பிட்டு, ஸோ அதை நான் 8 இன்புட்ஸு, ஸோ அதனால் வந்து 7 down to 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் 2x4 நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூத் டேபிளை வச்சு அதை கேமப் ரெடி பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம வந்து டேட்டா ஃப்ளோ மாடலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணாமல் ஒரு கான்செப்ட் பேஸில் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பற்றிலாம் ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டரிங் யூஸ் பண்ணிக்கிறோம். எனேபிள் வந்து 1 இருந்தால் இன்புட்டை பேஸ் பண்ணி இந்த 1 வந்து நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியும், எனேபிள் வந்து ஆன் ஆகாமல் இருந்தால் 0 ஒய்க்கு அசைன் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி தெரியும் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூவாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கும், ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ஒன் எடுத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு எனேபிள் ஆன் ஆகல நமக்கு என்ன வரும்? 0ன்றது ஒய்க்கு அசைன் ஆயிரும். இப்போ எனேபிள் வந்து ஆன் ஆகி இருந்துச்சுன்னு என்ன பண்ணணும்னா இன்புட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த 1 வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டியோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஒரு தடவை இதை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி ரைட் சைடு வந்து 0 பேடிங் ஆகும், ஒரு 0 வந்து பேடிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத் டேபிள் வச்சு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட இன்புட் வந்து 1 வச்சுக்கோங்களேன். அந்த 1 வந்து ஒரு தடவை வந்து நமக்கு என்ன லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு 0 பேட் பண்ணிடும். அப்போ இந்த காம்பினேஷன் வந்துருமா? இந்த 1 0 அப்படின்றது வருமா? இதே 2 இருந்து என்ன அர்த்தம்? 2 தடவை இதை ஷிஃப்ட் பண்ணி 2 zeros நமக்கு லெஃப்ட் ரைட் சைடு வந்து பேட் பண்ணும். அதே மாதிரி 3 இருக்கிறப்ப என்ன ஆகும்? 3 டைம்ஸ் இந்த 1 ஷிஃப்ட் பண்ணி இந்த 3 zeros வந்து நமக்கு என்ன பண்ணும்? ரைட் சைடு வந்து பேடிங் பண்ணும். இதுதான் அந்த கான்செப்ட். அதை தான் வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் மாடலிங். இங்கே வந்து நான் ஸ்ட்ரக்சரல் மாடலிங் டிசைன் பண்ணலை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சர்க்யூட் பெருசாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் மாடலிங் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு கேட்ஸ் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ கோட் பார்க்கவும் நல்லா இருக்காது. அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங் ஒரு பிஹேவியரல் மாடலிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் மாடலிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் எப்பயுமே வந்து டேட்டா டைப் வந்து ரெச்சு தான் கொடுக்கணும். இதில் வந்து நான் ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். எனேபிள் 1 இருந்து அதோட இன்புட் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் அசைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை எனேபிள் 0 இருந்துச்சுன்னா எல்ஸ் கேஸில் வந்து y = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே நான் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட்டை வந்து இந்த லிஸ்ட்டில் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கான அவுட்புட் வேல்யூஸ் வந்து ஒய்க்கு அசைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இன்வாலிட் காம்பினேஷன் சொல்லி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டெஸ்ட் பெஞ்சு. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் இன்புட் சிக்னல் ரெஜாகவும் அவுட்புட் சிக்னல் ஒயராகவும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைனை வந்து இங்கே வந்து நான் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியிருக்கேன்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனேபிள் 0 குடுத்துருக்கேன். ஸோ எனேபிள் 0 ஆகுறப்ப நீங்க எந்த இன்புட் குடுத்தாலுமே நமக்கு என்ன வரும்? அவுட்புட் 0 தான் வரும். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்புட் வந்து 3 பிட் ஆஃப் 111 சொல்லி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எனேபிள் 1 குடுத்துட்டு, நான் வந்து இந்த 8 காம்பினேஷனுமே ட்ரைவ் பண்றதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டூ 0 நம்ம இங்கேயே இன்ட் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணலாம். இல்லைன்னா இங்க கூட ஃபர்ஸ்ட்டே கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் i ஈக்குவல் டூ 0, i லெஸ் தென் 8, i பிளஸ் பிளஸ் அந்த i வேல்யூ வந்து d க்கு அசைன் ஆகிற மாதிரி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 50 நானோ செகண்ட்ஸ்ல முடியிற மாதிரி டாலர் ஃபினிஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டுக்காக ஆல்வேஸ் பிளாக் போட்டிருக்கேன். இப்போ இதோட ரிசல்ட் பாருங்க. டைம் 0 டி வந்து என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். ஐ மீன் இது வந்து இனிஷியலா வந்து நம்ம எந்த வேல்யூ பாஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதனால இது அன்னோன். எனேபிள் 0வா இருக்கு. அப்ப அவுட்புட் வேல்யூஸ் நமக்கு என்ன வரும்? 0. டைம் 1 அதாவது இந்த ஸ்லாப் இது வந்து டைம் 1 கரெக்ட்டுங்களா? இந்த ஸ்லாப்ல நமக்கு டேட்டா வேல்யூ டி இன்புட் என்ன கொடுக்குறோம்? 111. அப்ப எனேபிள் என்னவா இருக்கு? 0. ஸோ டி வந்து 111 எனேபிள் 0 ஆகுது. அப்பயும் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். எனேபிள் 1 ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட்ல எனேபிள் 1 அப்ப இன்புட் நமக்கு என்னவா இருக்கும்? டி யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 111 தான் இருக்கும். ஸோ எனேபிள் 1 ஆயிடுச்சு. அப்போ 111 தான் இருக்கும். அப்ப நமக்கு என்ன வரும்? 111க்கான என்ன அவுட்புட்டோ அது வந்துரும் நமக்கு. நெக்ஸ்ட் என்ன? அடுத்தது வந்து இந்த ஃபார் லூப்க்குள்ள வருது. அப்ப வந்து ஐயோட வேல்யூ என்னது? 0 வருது. எனேபிள் 1 இருக்கு. டி யோட வேல்யூ 0. ஸோ எனேபிள் 1 இருக்கு. டியோட வேல்யூ 0. ஸோ 0லேருந்து நமக்கு வந்து 7 வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும். அதுக்கான கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் 3x4 8க்கான டெஸ்ட் பெஞ்ச் அண்ட் டிசைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.